காட்டை விட்டு வெளியில போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஓம் கிரீம் கிரீம். ஓம் கிரீம் கிரீம். உள்ளவா. என்னோட பூஜை முடிஞ்சிருச்சு. எனக்கு அடுத்தது என்னன்னா வித்யாவோட சக்தி கொடு. நான் இந்த சக்தியை வச்சு நான் உன்னோட இந்த சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு காமிக்க போறேன். என்ன சொன்னீங்க? என்னது பூஜை பத்தாதா? கடவுளே, ஆனா நான் எல்லா சக்தி வாய்ந்த பூஜையும் பண்ணிட்டேனே. என்ன சொன்னீங்க? பலி கொடுக்கணுமா? என்னது 5 குழந்தைகளை பலி கொடுக்கணுமா? சரிங்க கடவுளே, நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை ராத்திரி நான் நீங்க சொன்ன மாதிரி 5 குழந்தைங்களையும் பலி கொடுத்துறேன். என்ன செல்லம், என்னாச்சு என் தங்கத்துக்கு? இங்க வாங்க. ஓ ஓ ஓ. ஐயோ, அழாதடா, அழாதமா, அழாதீங்க செல்லம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, அழக்கூடாது. அஜய், கேக்குதா? என்னாச்சு? குழந்தைய பாத்துக்கோ, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி, அதான் அப்பங்கார நான் இருக்கல, அப்பா வந்துட்ட. குழந்தை அழாம பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஆக வரமா? என்னமா?
ஒண்ணும் இல்ல. இங்க காமி. சொல்லு செல்லம். காமிங்க. ஏமா முனியோட அம்மா? இதோ வந்துட்டேன். முன்னி எங்க போனா? என்னுடைய முன்னி என்னங்க உங்களுக்கு கேக்குதா? முன்னிய காணோம். முன்னி இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. இங்கதானே இருக்கணும். இப்ப இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. சரி வா போய் தேடி பார்க்கலாம். வா சீக்கிரம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழுவீங்க? எப்படாதடி பட்டு சொந்த குட்டிங்களா? என்னடி இங்க பாருடா. அட என்னாச்சு? கீதா கீதா எழுதுரு, நம்ம குழந்தைங்க. கீதா 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 இங்க பாருமா, எழுதுரு. கீதா நம்ம குழந்தைங்க எங்கம்மா? என் குழந்தை எழுதுரு. என் குழந்தைங்க. ஐயோ பாப்பா, அஜய் எங்க இருக்கீங்க? வரேன்டி. என்ன சொல்லு? எதுக்குடி காதுற? முன்னா என்னாச்சு? உங்ககிட்டயா இருக்கா? அவன் இங்க தானே முன்னா இருந்தா. இங்க இல்லையே. நான் அப்பவே சொன்னேன்ல முன்னா ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு. தொட்டில போட்டிருந்த குழந்தைய காணோம். இந்த ஊர்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? குழந்தைகள் எல்லாம் ஏன் காணாம போயிட்டு இருக்காங்க? வாங்க நம்ம எல்லாரும் போய் ஊர் தலைவரை பாப்போம். வாங்க. இங்க பாருங்க தலைவரே, குழந்தைகளை எல்லாம் யார் திருடிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம குழந்தைய தேடி ஆகணும். நம்ம ஊர்ல 4 குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி அந்த சூனியக்காரி ஜோவா கூட இருக்கலாமே. ஆனா அவ்வளவுதான், ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விரட்டிட்டோமே. ஆமாங்க ஐயா. அன்னையில இருந்து அந்த பொண்ணு ஊருக்கு வெளியே ஒரு குடிசையில தான் தங்கி இருக்கா. ஆமாங்க ஐயா, நான் நேத்து ஜோகா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆமாங்க ஐயா, நானும் அவளை பார்த்துருக்கேன். இன்னைக்கு அமாவாசை ராத்திரியும் கூட. ஒருவேளை ஜோகா தான் அந்த குழந்தைங்களை திருடி இருக்கணும். ஆமாங்க ஐயா, அந்த குழந்தையெல்லாம் வச்சு அவ என்னதான் பண்ண போறா? வழி இங்க பாருங்க ஐயா, நாங்க எங்க குழந்தைகளை அவ பலி கொடுக்க விட மாட்டோம். ஆமா அப்படின்னா என் குழந்தைய விட மாட்டேன். இன்னைக்கு அமாவாசை ராத்திரியும் கூட. என்னால் அதை கரெக்டாக எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அவளோட சக்தி அதிகப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். அதுக்காகத்தான் அவள் குழந்தைகளை எல்லாத்தையும் கடத்தி வச்சிருக்கா. எங்களுக்கு என் குழந்தை வேணும். இங்க பாருங்க ஐயா, எங்களுக்கு எங்க குழந்தைங்க வேணும். வாங்க எல்லாரும். எல்லாம் சீக்கிரம் போங்க, லேட் ஆகிறதுக்குள்ள. வாங்க வேகமா வாங்க. சீக்கிரம் போங்க, போய் பிடிச்சிடணும்.
யாராவது காப்பாத்துக்கல, எங்க குழந்தையை காப்பாத்துக்கல. என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க, நீங்க எல்லாம் செத்துருவீங்க. என்ன விடுங்க, என்ன போக விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன போக விடுங்க. எல்லாருக்கும் சாப விட போறேன். என்ன விடுங்க, உங்க எல்லாரும் கூட சாப விட போறேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல. என்ன விடுங்க, கையெடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. யாரும் என்ன அடிக்காதீங்க, சொல்றத கேளுங்க. என்ன விடுங்க, என்ன அடிக்காதீங்க, சொல்றத கேளுங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விட போறீங்களா இல்லையா? என்ன விடுங்க, விடுங்க, கையெடுங்க. என்ன விட போறீங்களா இல்லையா சொல்றேன்ல. என்ன விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன விடுங்க, தொடாதீங்க, கையெடுங்க முதல்ல. என்ன விடுங்க, நீங்களாம் சாக போறீங்க. என்ன விடுங்க, கையெடுங்க. நான் உங்க எல்லாரையும் சாவு கொடுக்க போறேன். கையெடுங்க, கையெடுங்க சொல்றேன்ல. கையெடுங்க, உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. என்ன விடலன்னா நீங்க எல்லாம் சாகதான் போறீங்க. உங்களை குடும்பத்தோட அழிச்சிட போறேன். நான் உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். உங்க யாரையும் சும்மாவே விட மாட்டேன். நான் உங்க குழந்தைங்க யாரையுமே சந்தோஷமா வளரவே விட மாட்டேன். எல்லாரையும் நான் கொல்லுவேன். உங்க எல்லாரையும் நான் சாவடிச்சிடுவேன். இவ உயிரோட இருந்தா நம்ம குழந்தைக்கு ஆபத்து. இவ உயிரோட இருந்தா நம்ம குழந்தைகளை பலி கொடுத்துருவா. நமக்கும் நம்ம ஊருக்கும் இவ செத்து போனாதான் நல்லது நடக்கும். நான் உங்க குழந்தைங்க யாரையுமே சந்தோஷமா வளரவே விட மாட்டேன். ஹலோ, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் உங்க ஊருக்கு? என் கால் இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, நம்ம அங்க போயிடலாம். இன்னும் 3-4 கிலோமீட்டர் தான். ஐயோ, இப்ப தண்ணியும் இப்ப காலி ஆகி போச்சு. எனக்கு கூட தான் தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி தண்ணி கிடைச்சிருச்சு. அதோ அந்த பானையில தண்ணி இருக்கும். அந்த லேடி நம்மளோட தாகத்தை தீர்க்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவ எதுக்கு நம்ம தாகத்தை தீர்க்க ஹெல்ப் பண்ண போறா? டேய், தண்ணி யாரா தரமாட்டாங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது ரஃபர். இந்த விஷயம்லாம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? சரி, வாங்கி கொடு. அச்சோச்சோ, உன்கிட்ட பேசிருந்த நேரத்துல அந்த தண்ணி நம்ம கையை விட்டு போயிருச்சே. சரி, வா போலாம். ஏங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி தானே, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்த நீங்க 2 பேரும் ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும்? ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் தண்ணியை குடிங்க. சரி, சரி. ஓகே.
சரி, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு இப்போ ரத்தம் வேணும். பேய்டா. எனக்கு இப்ப ரத்தம் வேணும். ரத்தம் வேணும். இப்ப எனக்கு தர போறீங்களா இல்லையா? ரத்தம் வேணும். நீங்க எவ்வளவு தண்ணி வேணா குடிங்க, எனக்கு ஆனா ரத்தம் வேணும். இங்க பாருங்க ஐயா, இந்த தழும்புல பார்த்தா காட்டுல இருக்க மிருகம் தான் அடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் கரடி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க போல. மிருகங்க காலையிலேயே வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு போல. இத பார்த்தா மிருகம் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. என்ன காட்டு மிருகம் கிடையாதா? நீங்க என்ன சொல்ல வரீங்க தலைவரே? எந்த காட்டு மிருகமும் இப்படி அடிச்சு போட்டுட்டு பாதியில விட்டுட்டு போகாது. அப்படின்னா இதை மனுஷன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்றீங்களா? இல்ல, இத மனுஷன் பண்ணல. இத பண்ணது ஒரு சைத்தான். அதால மட்டும்தான் இப்படி அடிச்சு தூக்கி எறிய முடியும். உயிரோட இருக்கானா? ஐயா, இவன் உயிரோட இல்ல. நான் திரும்ப வந்துட்டேன். உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன். எனக்கு ரத்தம் வேணும். எனக்கு ரத்தம் வேணும். உங்க எல்லாரோட ரத்தமும் வேணும். எனக்கு ரத்தம் வேணும். ரத்தம். எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் ஜோவோட ஆத்மான்னு. இங்க பாருங்க, ஒருவேளை அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாலோ? எப்படி இந்த பாடி இங்க பேச ஆரம்பிச்சதோ, எனக்கு ரத்தம் வேணும். ரத்தம். எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஜோகா செத்ததுக்கு அப்புறமா அவ ஆத்மா சாந்தி ஆகல. அவ ஒரு சைத்தானா மாதிரி மறுபடியும் இங்க திரும்ப வந்துட்டா. அப்படின்னா அந்த பொம்பளோட ஆத்மா இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கா? அப்படின்னா முன்ன விட இப்ப ஜோவாக்கு ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும். கெட்டதுக்கு எவ்வளவுதான் சக்தி அதிகமா இருந்தாலும் ஆனா நல்லதுதான் எப்பவுமே ஜெயிக்கும். அப்படின்னா ஐயா, இதுல இருந்து தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? யோகாவுடைய ஆத்மா சாந்தி அடைகிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியவே முடியாது. அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் தனியா போக கூடாது. என்ன புரிஞ்சதா? யாரும் தனியா வெளியில போகாதீங்க. யாரும் தனியா வெளியில போக கூடாது. எனக்கு அந்த பொண்ணு வித்யாவோட சக்தியை கொடு. கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு சக்தியை கொடு.
என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்காங்க? பூசாரி ஐயா, ஏதாவது பண்ணுங்க. அவ 2 குழந்தைங்களை வேற தூக்கிட்டு போயிட்டா. அவ பெருசா பண்றதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியாகும். அவ 2 குழந்தைங்களை பலி கொடுத்தாலும் கொடுத்துருவா. அவ செத்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டா பாபா. அப்புறம் அவளோட சக்தியும் அதிகமாயிருச்சு. பூசாரி ஐயா, இப்ப அவ இருந்ததை விட ரொம்ப பலசாலி ஆயிட்டா. இப்ப அவளால குழந்தைங்க பெரியவங்க 2 பேருக்குமே ஆபத்து தான். அவ ஒருவேளை இதே மாதிரி எல்லாரையும் கொன்னுக்கிட்டே இருந்தான்னா இந்த ஊர் ஒரு நாள் காணாம போயிரும். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, ஏதாவது பண்ணுங்க. என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். பாபா, எங்க குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கவலைப்படாதீங்க. உங்க ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்காக, உங்க ஊரோட அமைதிக்காக நான் எப்பவுமே உதவியா இருப்பேன். ஐயா, அந்த சூனியக்காரினால ரொம்ப ஆபத்து தான். ஐயா, அவளுக்குள்ள சைத்தானோட சக்தி இருக்கு. சைத்தான் என்னதான் சக்தி உள்ளதா இருந்தாலும் நம்ம கடவுள் சக்திக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. பொறுமையா இருங்க. நான் அந்த சைத்தானை நிச்சயம் அடிச்சிடுவேன். ஆனா என்னையா? நான் சொல்றதை நீங்க தயவு செஞ்சு கேட்டாகணும். அந்த சைத்தானை நான் அடியோட அழிக்கிற வரைக்கும் என்னோட ஆளுங்களை தவிர வேற ஒருத்தருமே ஊர்ல இருக்கிற யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி பாபா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நாங்க பண்ணிடுறோம். அவ எங்க இருக்கான்னு கூட எங்க யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாபா, அவ ஊர்ல எல்லாரையுமே பயமுறுத்தி வச்சிருக்கா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி. தாயே பவானி, இந்த ஊரை காப்பாத்து. அந்த சைத்தானை அழிச்சிரு. நீங்களும் உங்க சக்தியும் எப்பவும் என் கூடவே இருக்கணும். இங்க பாருங்க. சொல்லுங்க சுவாமி. இதை நீங்க உங்க கூடவே வச்சு. சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம். சரிங்க ஐயா. நான் சொல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்தா அந்த சைத்தான் மேல இத தூவுங்க. இத நீங்க வச்சுக்கங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, அவர்கிட்ட சொன்ன மாதிரியே பண்ணுங்க. சரிங்க பாபா. தாய் பவானி நம்ம கூட இருக்காங்க. சைத்தான் அழிச்சிருவாங்க. கடவுளே, எனக்கு நீ சக்தி கொடு. நான் உனக்கு இந்த குழந்தைய பலி கொடுக்கிறேன். கடவுளே, நான் கொடுக்கிற பலியை நீங்க ஏத்துக்கோங்க. கடவுளே, நான் கொடுக்க போற பலியை இப்ப நீங்க ஏத்துக்கோங்க. நான் கொடுக்கறதை ஏத்துக்கோங்க. கிட்ட வராத. நீங்க கிட்ட வராத சொல்றல. வேணாம், கிட்ட வராத. கிட்ட வராத. என்ன விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன விடுங்கன்னு சொல்றல. என்ன விடுங்க. கட்டி போடுங்க. விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன விடு. என்ன விடுன்னு சொல்றல. என்ன விடு. என்ன விட்டு. நீ செத்து போயிட்ட. என்ன விடு. உன்னோட உடம்பு விட்டு போயிடு. மரியாதையா போயிடு.
நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டேன். என்ன விடுங்க. அது என்ன எடுங்க. விடல, நீங்க யாரும் எடுங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க. எல்லாரும் சாக தான் போறீங்க. எல்லாரும் நீங்க சாக தான் போறீங்க. உன்னோட உடம்பு விட்டு மரியாதையை வெளியே போ. எனக்கு நேரம் இல்ல. போறியா இல்லையா? இருக்காதீங்க, இருக்காதீங்க, என்ன சொல்றல, இருக்காதீங்க, என்ன இருக்காதீங்க, விட்டுருங்க, என்ன இருக்காதீங்க, என்ன விட்டுருங்க, இருக்காதீங்க, விட்டுருங்க, இந்த போயிடுறேன், என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. நான் எங்க இருக்கேன்? என்னைய கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. சரி, வந்து மிஸ்ராவுடைய பொண்ணு சில்பா தானே? கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகல. இப்போ நீ ரொம்ப நல்லா ஆயிட்ட. நீ வீட்டுக்கு போ, எழுந்து வா. வா வீட்டுக்கு போலாம். வா போலாம். தேவி அம்மா எல்லாரையும் காப்பாத்திட்டா. இப்படியே எல்லாரையும் காப்பாத்து தேவிமா.